ஹீரோயினை கொலை பண்ணுறதுக்கு அவளை சுற்றி ஒரு 4-5 பேர் நிற்கிறாங்க. இவளுக்கும் பயம் வந்துருச்சு. இன்னைக்கு சாக போகிறோம் அப்படின்னு நினைக்கும் போது அவள் கழுத்தில் ஒரு பென்டன் போட்டிருந்திருப்பா. அது பார்த்தீங்கன்னா திடீர்னு அப்படியே மின்ன ஆரம்பிக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா அப்படியே ஹீரோ நடந்து வரான். அவன் கையில் ஒரு லைட்டர் வச்சிருப்பான். அது தட்ட தட்ட சுற்றி இருக்க ஒவ்வொரு ஆளுமா கீழே விழுக ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோயின் வந்து காப்பாற்றிட்டான். ஹீரோயின் பார்த்தீங்கன்னா என்ன நடக்குதுன்னே புரியாமல் அவனே பார்த்துட்டு இருக்கா. இப்போ அவள் கழுத்தில் அந்த பென்டன் போட்டிருந்தா இல்லையா, அது வந்து ஹீரோ கேட்குறான். அது பார்த்தீங்கன்னா இப்போ அப்படியே மேலே பறக்க ஆரம்பிக்குது. அதோட ஹீரோவும் பிடிச்சிடா, ஹீரோயினும் அதை பிடிச்சிடா. இது எனக்கு சொந்தமானது அப்படின்னு சொல்லிட்டு அவளை விட சொல்கிறான். ஆனால் அவள் வந்து இது என்னோட பாட்டி எனக்கு கொடுத்தது, நான் தர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. உன்னோட பாட்டி என்னை ஏமாற்றி ஒரு சாபத்தில் மாட்டி விட்டுட்டாங்க. 50 வருஷத்துக்குள்ளே உன்னை 3 தடவை என்னை காப்பாற்றணும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நடந்ததுதான் 3வது டைம். என்னோட சாபம் இதோடு முடிஞ்சிருச்சு. இந்த பென்டன் எனக்கு தான் சொந்தம், இது கூட அப்படின்னு சொல்லும்போது அவள் வந்து இவன் சொல்கிறது எதையுமே நம்ப மாட்டா. அப்படி இவனே பார்த்து சிரிச்சிட்டு இருக்கா. 2 பேருமே விடாமல் அந்த பென்டன் வந்து பிடிச்சி இழுத்துட்டு இருக்காங்க. அது பார்த்தீங்கன்னா உடஞ்சி போயிடுது. அந்த உடஞ்ச பென்டன் அப்படியே மறைஞ்சு அவங்க உடம்புலேயே கலந்துருது. அந்த பென்டன் வந்து மறைஞ்சு போனதுனால ஹீரோ என்ன நினச்சிக்கிறான், அந்த சாபம் வந்து முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக அங்கேருந்து கிளம்ப போவான். ஆனால் என்னன்னா திடீர்னு அவன் உடம்பு அப்படியே எரிய ஆரம்பிக்குது. என்னன்னு அவனுக்கே புரியல. அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுக்கிறான் அவன் இன்னொரு சாபத்தில் மாட்டியிருக்கான்னு. ஹீரோயினை விட்டு 3 மீட்டர் தாண்டி போனால் அவனோட ஆன்மா எரிஞ்சு சாம்பலாயிடும் அப்படின்னு. இப்போ பார்த்தீங்கன்னா ஹீரோயினை விட்டு அவன் பிரிஞ்சு போகவே முடியாது. இதை பார்த்ததும் அவளுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நல்லதாக போச்சுடா அப்படின்னு நினைக்கிறா. இப்போ அவன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கான்ட்ராக்ட் வந்து போடுறா. ஹீரோ வந்து அவளுக்கு பாடி கார்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறா. ஆனால் ஹீரோ பார்த்தீங்கன்னா எனக்கு அதெல்லாம் விருப்பம் இல்லை, அதெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இவ பார்த்தீங்கன்னா அப்படியே பின்னாடியே நடந்து போறா அவனை மிரட்டுறதுக்காக. அதோட ஸ்டாப் சொல்லிட்டு சரி நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டான். இவளை கொலை பண்ணுறதுக்கு யார் ஆள் அனுப்பியிருப்பாங்கன்னா இவளோட அக்கா தான். இப்போ அந்த ஆஃபீஸ்க்கு தான் வராங்க. வந்ததுமே அவளை வந்து அடிக்கிறா. அதோட அவளோட அக்கா வந்து பாடி கார்டெலாம் கூப்பிட்டு அவங்களை அடிங்க அப்படின்னு சொல்ல, இப்போ ஹீரோவை அடிக்க ஒருத்தவரான். அப்படியே டக்குன்னு பார்த்தா அவன் ஃபோட்டோவாக மாறிட்டான். அடுத்தடுத்து அடிக்க வர ஒவ்வொரு ஆளுமே பார்த்தீங்கன்னா ஃபோட்டோவாக மாறிட்டாங்க. அவளோட அக்காவுக்கு என்ன நடக்குதுன்னே புரியல. ஹீரோயினும் அவளோட அக்கா வந்து பயங்கரமாக மிரட்டா. இதுக்கப்புறம் என்கிட்ட எந்த பிரச்சனையும் வச்சுக்காது அப்படின்னு சொல்லிட்டு போகிறா. அங்கேருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி ஹீரோ வந்து அந்த ஃபோட்டோ கார்டெல்லாம் தூக்கி போடுறா. அப்போ பார்த்தீங்கன்னா பாடி கார்டெலாம் கீழே வந்து விழுகிறாங்க. அடுத்து ஹீரோ வந்து அவளோட பெட்ரூமுக்கு வரேன், நான் குளிக்கணும் அப்படின்னு சொல்ல ஹீரோயின் பார்த்தீங்கன்னா பாத்ரூமுக்கு வெளியே நிற்கிறா. ரொம்ப நேரமாக நிற்கிறா. எப்போ தான் வருவான் அப்படின்னு சொல்லிட்டு கதவை திறந்துவ. அவனை உள்ளேருந்து கதவை திறந்துருப்பான். அப்போ அவள் கீழே விழுக போகும்போது இவன் தான் அவளை பிடிச்சிருப்பான். அப்போ அவள் கை வந்து பார்த்தீங்கன்னா அவன் மேலே வச்சிருந்திருப்பான். அந்த இடம் அப்படியே பார்த்தீங்கன்னா திடீர்னு எரிய ஆரம்பிக்குது. அதோட ஹீரோ வந்து அவன் கையை எடுத்துறான். ஹீரோயின் பார்த்தீங்கன்னா கீழே விழுந்துடுறா.